உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முத்துவும் மீனாவும் இந்த மாதிரி முருகன்ட்டையும் வித்யாட்டையும் பேசினாங்க. விஷயம் அப்படியே சிந்தாமணி பாஸ் பண்ணி விடுது. அது விஜயா மூலமாக இங்கே ரோஹிணி கேட்குறாங்க. கேட்டுட்டு செம்ம காண்டாகிறாங்க. ஓ, இந்தளவுக்கு போயிட்டுருக்காங்களா, ஏன் விரலை எடுத்து ஏன் கண்ணை குத்த பார்க்குறாங்களா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. போயிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. இங்கே பாரடி வித்யா, உண்மையிலே நீ நட்புக்கு துரோகம் கொடுக்காம மதிப்பு கொடுக்குறதா இருந்தால் நீ கோர்ட்டுக்கு வரக்கூடாது. அப்படியே உன்னை கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தாலும் நான் சொன்னதுதான் உண்மை அப்படின்னு நீ சொல்லணும் வித்யா அப்படின்னு கேட்க, நிறுத்து, நான் ஏன்டி அப்படி சொல்லணும், பொய் சொல்லக்கூடாதுடி, பொய் சொல்லவே கூடாது. என்ன வித்யா, நீ என்னமோ இத்தனை நாள் பொய் சொன்ன மாதிரி கேட்குற, எதுக்குடி? நான் எப்படி எனக்காக என் வாழ்க்கைக்காக நான் என்னைக்காவது பொய் சொல்லியிருக்கேனா? உனக்காக வேணா நான் நீ சொன்ன பொய்க்கு ஆமாஞ்சாமின்னு போட்டிருப்பேன். மற்றபடி நான் பொய் பேசணும், அடுத்தவங்களை ஏமாற்றணும், அன்னைக்கு உன் கூட உறவா இருக்கையில் கூட பாவம் மீனா பாவம் முத்துன்னு தான் ஓட்ட சொல்லியிருக்கேன். அப்போ கூட நீ அடிக்கடி என்னடி நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லை அந்த மீனாவுக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு எத்தனை வாட்டி கேட்டிருக்க. அப்போவே தெரியல நான் எப்போவுமே நியாயம் பக்கத்தை நிற்பேன்னு அப்படிங்கிறாங்க. உடனே முருகன் அங்கேருந்து வராரு. என்ன வித்யா, என்ன பிரச்சனை? இங்கே பார், என் புருஷனுக்கு நான் பயந்து உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன், மரியாதையாக போயிரு. இங்கே பார், நீ வந்துடுவியா, வந்து சாட்சி சொல்லிடுவியா, வந்து சொல்லிடி, அப்புறம் பார்த்துக்கிறேன். வித்யா, உனக்கு தெரியும் என்னை பற்றி, யாருக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ, நான் எனக்காக என் லட்சியத்தை என் எல்லையை அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேண்டி, பண்ணிக்கடி. உங்கூட இருந்தவ தானே நான். அதை எப்படி நீ போடுற பாலை அப்படியே சிக்ஸரை அடிக்கிறது இல்லை ஒன்று க்ளீன் போட்டு ஆக்குறதுங்கிறது எனக்கு தெரியும்டி, கிளம்புடி இப்போ அப்படின்னு சொல்ல, பார்த்துக்கிறேன்டி, என்னை சீண்டிட்டில முழுசா நான் சந்திரமையாக மாறுறதை நீ பாப்படி, நாளை காலை நீ எப்படி வர்றேன்னு பேப்ப படி அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. முருகன் என்ன பண்ணுறாரு, என்ன வித்யா இப்படிலாம் பேசுகிறா, ஐயோ ஏதாவது பண்ணிடுவாளா? முருகன், நீங்கள் என்ன, நீங்கள் இவெல்லாம் பெரிய ஆளா? இவ பண்ணால் இவ எத்தனா, இவளுக்கு மேலே எத்தனை இருப்பான், நீங்கள் பயப்படாதீங்க, அதுக்காண்டி முத்து மீனாவுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, நம்ம போகிறோம் அப்படிங்கிறாங்க வித்யா. அதெல்லாம் இருக்கட்டுங்க, எனக்கு ஒரு கேள்வி, இந்த மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் இந்த மனோஜ் பயலுக்காண்டி இவங்கெல்லாம் ஏன் இறங்கி இவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு தான் தெரியலை. இந்த கேவலமானவ இவ ரோஹிணி, அது ஒரு வீணா பொண்ணு ஜந்து மனோஜ், ரெண்டு பேரும் எங்கிட்ட சேர்ந்து வாழாமல் போகிறாங்க, ரெண்டு பேரும் பிடிச்சி போச்சுன்னு சொல்லி எங்கிட்ட போகட்டுமே, அதில் முத்துவுக்கு மீனாவுக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கருத்து தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டுக்கு நேராக போயிட்டு சிந்தாமணிகிட்ட புலம்பி தள்ளுது. ஆண்டி என்னால் தாங்க முடியல ஆண்டி அப்படின்னு நடந்ததை சொல்ல, ஓ அதுக்காகத்தாம்மா உனக்கு நியூஸை நான் பாஸ் பண்ணேன், இந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்களா, இப்போ என்னம்மா பண்ண போகிற, என்ன பண்ணுறது ஆண்டி? நீ உனக்காக நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற ஆண்டி? என்ன ஆண்டி, அவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு வர மாட்டாங்க. அப்படியா ஆண்டி? தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ. பரவாயில்ல, நாளைக்கு நீ நல்ல வசதியாக வந்ததுக்கப்புறம் இந்த ஆண்டியை கவனிச்சுக்க, இதில் என்ன இருக்குது? கண்டிப்பாக ஆண்டி, நான் மனோஜோட சேர்ந்து வாழ்க்கையின் உச்சத்துக்கு நான் வருவேன். ஆமாம், உச்சத்துக்கு வருவேன். அப்புறமா என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ என்ன வேணாலும் செய்ய, உன் வீட்டை எனக்கு எழுதி கொடு. அப்போ முடியாது ஆண்டி, அந்த வீடு என் வீடு ஆண்டி, நீ ஏதாவது சொன்ன உனக்கே நான் சங்கு தான் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஆட்களுக்கு காலை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கடா, நாளைக்கு கரெக்டாக இந்த வீட்டு அட்ரஸை சொல்லி அங்கேயே நிற்கிறீங்க, எப்போ அந்த ரெண்டு பேர் வராங்களா தட்டி தூக்கிடுங்கடா அப்படின்றாங்க. இங்கே முத்து மனோஜ் மீனா எல்லாரும் கிளம்புறாங்க. விஜயா படித்து சொல்லுது, மனோஜ் மாற்றி பேசுகிறாதடா, அவள் கூட வாழ்றியான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிடாத. அம்மா நான் எப்படிம்மா பேசுவேன், நீ பேசாமல் இருப்ப பாரு, அங்கே போனேன்னா ஈன்னு பல்ல காமிச்சிட்டேன்னா, அம்மா அப்பெல்லாம் இல்லைம்மா, அவள் என்னை துரோகம் பண்ணிட்டாம்மா, என்கிட்ட சொல்லிட்டேன்னு போய் சொன்னால, என்னை ரூமுக்குள்ள வச்சு கல்யாணி பேர்னு எவ்வளோ கொடுமைப்படுத்தினா தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வாஸ்தவம் தான்டா, நான் உண்மையை தானே சொல்ல போகிறேன், என்கிட்ட அவள் முன்னாடி உண்மை சொல்லலை இல்லை அப்படிங்கிற நான் சொல்லத்தான் போகிறேன். ஏண்டா அதுக்கு முன்னாடி பணக்காரங்கிற வாழ்க்கை இல்லை, எங்கள் அப்பா ஏழை தான், இறந்துட்டாங்கிறத உன்ட்ட சொன்னோம்னு சொன்னாலே அது எனக்கு தெரியும் சொன்னியே, அதுடா அப்படிங்கல, அது அப்படிங்கல, என்ன அது வந்துன்னா அப்போ அது பொய்யா? ஆமாடா முத்து, அன்னைக்கு பொய் தான் சொன்னேன் அப்படின்னு ஓங்கி ஒரு அறை கொடுக்குது. விஜயா, என்னம்மா அடிக்கிற, பின்ன அன்னைக்கு ஏன்டா அப்படி சொன்னேன், அப்போவே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சிருக்கான்னு அடிச்சு விரட்டிருப்பேன், உங்ககிட்ட சொல்லிட்டாலேங்கிறதுனால தான் நான் விட்டு வச்சோம். ஆஹா, அப்போ இதுவும் சொல்லியிருப்பா. அப்பா பார்லர் அம்மா ஏமாத்தலப்பா, இவன் தான் நம்மளை ஏமாத்துறான். முத்து அப்படிலாம் இல்லைடா, அவள் சொல்லவே இல்லைடா, அவள் சொல்லியிருந்தா நான் ஏன்டா இப்படி அதிர்ச்சி ஆகுறேன். ஆமாம்மா, அது என்னமோ அதிர்ச்சி தான், ஆனால் அன்னைக்கு நீ அதிர்ச்சி ஆனதான், அப்புறம் தான் உஷாராயிட்டு மாற்றினேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குட்டே, அதெல்லாம் குழப்பாதீங்கடா, நான் ஸ்டடியாக இருக்கேன். அம்மா நீங்கள் யாரையும் நம்பாதீங்கம்மா, இந்த மனோஜ் உங்கள் பிள்ளைம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா, அவளை பார்த்தோன்னே தான் உருகிறியடா, நெருப்பில் பட்ட வெண்ணெய் மாதிரி, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா.
உடனே முத்து இருந்துட்டு, ஓ அப்படி இல்லைன்னா நெருப்பில் பட்ட தண்ணி மாதிரி அணைஞ்சிருவீங்களோ? ஏங்க அப்படி சொல்லக்கூடாது, தண்ணியில் பட்ட நெருப்பு மாதிரின்னு சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இவ ஒருத்தி சும்மா இருடி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாங்க. எல்லாரும் அங்கே இறங்குறாங்க. அப்படியே ரோகிணிக்கு எத்தா வருது. என்ன மனோஜ், என் பொண்டாட்டி எனக்கு வேணும்னு சொல்ல போகிற, அதுக்கு எதுக்கு அலையிற? வாங்க போவோம் அப்படிங்கிறையே, போடி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி போயிடுது. எல்லாரும் போயிடுறாங்க. விசாரிக்கிறாங்க, என்னம்மா உனக்கு ஏதாவது ஆதாரம் கொண்டு வந்திருக்கியா? நான் என்னங்க ஆதாரம், என் மனசு தான், என் மனசார நான் என் புருஷன்ட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டேன், இதை தவிர எனக்கு வேறு எந்த பேச்சும் இல்லை, அவங்க தான் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க பக்கம் திருப்புது ரோகிணி. ஏன்னா ரோகிணியும் அவங்களே, ரோகிணிக்கு வக்கீலும் அவங்களே, அவங்க தானே வாதாடிக்கணும். அடுத்து முத்து மீனா பார்க்குறாங்க. அவங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க வித்யா, வரணும், எங்கம்மா காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலே, என்ன காணோம், ஃபோன் அடிக்கிறாங்க, எடுக்கவே இல்லை. அப்படியே ரோகிணி, அவள் எப்படி வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த சிந்தாமணி ஆட்கள் வாசலே நிற்கிறாங்களே, கொஞ்சம் தூரம் தள்ளி முருகனும் வித்யாவும் வண்டியில் அங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிளம்பி வெளியில் வரையில் கரெக்டாக தட்டி தூக்கிடுறாங்க. அப்படியே அடித்து தூக்கி போய் கீழே விழுகுது. அங்கே இருக்கிறவங்களாம் அள்ளி அடிச்சுட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்க, ஏதோ ஆண்டவ புண்ணியத்தில் அங்கே ஏதோ சட்டி குப்பை குளம் அப்படின்னு கிடக்குது, அப்படி செத்தைங்கெல்லாம் கிடக்கு, அதில் போய் விழுந்ததுனால ஓரளவு பாதி அடியோட தப்பிக்குதுங்க. அங்கே போய் சேர்த்துடுறாங்க. ஊர் மக்கள் இன்னமும் நல்ல இலகுன மனசு மனிதன்கிட்ட இருக்குது அப்படி தான் சொல்லணும். அடுத்து ஃபோன் பார்த்தா போயிட்டு இருக்கு. ஒரு ஃபோனு ரிங் ஆகுது, ஒரு ஃபோனு காணாமல் போயிடுது. இவரோட ஃபோனு, முருகனோட ஃபோனு. அதுக்கப்புறம் அடிபட்டு கிடக்குறாங்க. வித்யாவுக்கு தாங்க கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன ஃபோன் வந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிற, ஐயோ நம்ம போகணுமே அப்படிங்கிற மறுபடியும் விடாமல் அடிக்கிறாங்க. நாங்கள் தான் சொன்னேமேங்க, அவங்களாம் யாரும் வரமாட்டாங்க, இவங்க சும்மா சொல்கிறாங்க இவரான, எனக்கு என் மனோஜ் வேணும், அவ்வளோதான் வேணும் இவரான, நான் என்ன அவங்க இதில் சொத்து கேட்டேன்னா, சோத்தில் பங்கு கேட்டேன்னா, ஒன்றும் வேணாம், என் மனோஜை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிறாங்க. அவர் தான் வரமாட்டேன்னு சொல்கிறாரேம்மா. ஐயோ அவங்க அம்மாவுக்கு பயந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க அம்மா விட்டுட்டு என்கிட்ட வான்னு சொன்னால் வந்துடுவார், என் புருஷனுக்கு நான் உயிர் இவரான அப்படிங்கிறது அந்த பிள்ளை ரோகிணி. அடுத்து முருகன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஐயோ அண்ணன் இவ்வளோ தூரம் அடிச்சிருக்காரே அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோனை அடிப்போமாங்கையில் அடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முடியல, அப்படியே படுத்துறாரு. இந்த ஃபோனை அடிங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. முத்து வேகமாக, மீனா அடிக்கிறாங்க. முருகன் ஃபோன் அடிக்கிறான், இவரான ஃபோன் வருது அப்படிங்கிற, என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஃபோன் எடுத்து ஸ்பீக்கர்லேயே போடுறேன் அப்படின்னு ஸ்பீக்கரில் போடுறாங்க. என்ன அப்படிங்கிற, இது வந்து முருகன் ஃபோன் நம்பரா வித்யா ஃபோன் நம்பரா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, என்ன இவங்க எங்கே அப்படிங்கிறாங்களா. இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. அந்த ஃபோன் எடுத்து நான் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கவும் திருப்பி அடித்தேன், இவங்களுக்கு யாருமே இல்லையா, நீங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறாங்க நர்ஸு. அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னது அப்படின்ட்டு, இவரான இது வந்து இவங்க பண்ண சதிதான் அப்படின்னு ரோஹிணியை பார்த்து முத்து சொல்கிறாரு. எது வந்தாலும் மேலே வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மேலே வந்து நின்றுட்டு சொல்கிறாங்க, இவரான வித்யா என்கிட்ட ஏற்கனவே சொன்னாங்க, வீடு போய் மிரட்டினாங்களாம், நீ என் ஃப்ரெண்டாக இருந்தால் உண்மையை சொல்லாத, இல்லைன்னா நீ வராதேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு நான் உண்மையை கரெக்டாக நான் வந்து சொல்லுவேன்னு சொன்னாலாம், மிரட்டிட்டு வந்திருக்கா, நீ எப்படி வர்றேன்னு பார்ப்போம்னு. அதே மாதிரி இந்த பண்ணிட்டா அப்படிங்கிற. ஐயோ நான் அப்படிலாம் பண்ணலை, நான் என் ஃப்ரெண்டை போய் பார்த்தேன், அவ்வளோதான், எனக்காக சொல்லுடி, உண்மையை தானடி, உண்மையை சொல்லுடி, நான் தான் மனோஜிட்ட சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறத நான் போய் சொல்ல போனேன், மற்றபடி நான் எதுவும் பண்ணலை அடித்து சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை பரவாயில்ல, நான் வீடியோ கால் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் முத்துக்கு அடிக்கிறாங்க. அதே நம்பர் வச்சு அந்த நர்ஸு காமிக்குது. பார்த்தா அப்படியே சீரியஸாக இருக்காங்க. அப்போ முருகன் கொஞ்சம் பேசுகிறாங்க, வித்யாவும் கொஞ்சம் கண்ணு முழிக்குது. முழிச்சிட்டு முத்து அப்படிங்கிறாங்க. என்னாச்சு என்ன அப்படிங்கிற, நாங்கள் கிளம்பி தான் வந்துட்டு இருந்தோம், ஆனால் நேற்றே வந்து ரோகிணி மிரட்டின மாதிரி செஞ்சுட்டா. கரெக்டாக 2 பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அவங்க வரவும் நாங்களும் கொஞ்சம் ஒதுங்கிட்டோம், கொஞ்சம் பார்க்காம வந்திருந்தோம், அவ்வளோதான், இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம், அடித்து தட்டி தூக்கிட்டா அந்த ரோகிணி, இப்படி பண்ணுவா நான் நினைக்கவே இல்லை முத்து அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் அதெல்லாம் செய்யவே இல்லை, இவங்க சும்மா சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க இவரான அப்படின்னு அடித்து சொல்ல, இருமா அவங்க இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கேட்போம் அப்படின்னு அவர் நீதிபதியை வாங்குறாரு. இங்கே பாருமா என்ன நடந்துச்சு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஐயா நான் சொல்கிறத கேளுங்க, இது பூரா உண்மை, எனக்கு எப்படி உயிர் இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது, என் உயிர் நினைவு வந்ததே, நான் பாவம் மனோஜ் அந்த குடும்பம் எல்லாமே ரொம்ப பாவப்பட்டவங்க, அவங்களுக்கு நான் உண்மையை சொல்லணுங்கிற காத்து என் உணர்வு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிம்மா சொல்லு என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ்கிட்ட அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே சொல்லலைங்க, சொல்லாமல் தான் கல்யாணம் பண்ணான், நான் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் நானும் பேசாமல் இருந்துட்டேன், ஆனால் சொல்லுடி பாவம்டி இது தப்புடின்னு எவ்வளோ சொன்னேன், பாவ புண்ணியத்தெல்லாம் பார்த்தா வாழ முடியாது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புள்ள குட்டியெல்லாம் பெற்றுட்டு கொஞ்ச நாள் கழித்து சொல்லிக்கிறேன்டி, அதுக்கப்புறம் அவருக்கு என் மனசில் பாசம் இருந்து ஏற்றுக்கட்டும், இல்லைனாலும் அவனை யார் விட்டது, என்ன ஆனாலும் சரி அவனை
அவனுக்கு கழுத்தில் தான் வச்சாவது என் கூட வாழ்டான்னு சொல்லுவேன்ல. அப்படியே சொல்லி சொல்லி மிரட்டினா. வேணாண்டி, அவன் புருஷன் தானே, உண்மையை சொல்லுடின்னு நான் சொன்னேன். பார்க்கலாண்டி, போய் உண்மையை சொல்லு, பொய்யை சொல்லுன்ட்டு இதெல்லாம் சொன்னால் ஏற்றுக்குவா போகிறான்? எவன்டி ஏற்றுக்குவான்? இழிச்ச வேணா அவன்லாம். விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை எதுக்கெடுத்தாலும் தட்டிக்கிட்டே இருந்தா யுவரானர் அப்படின்னு வித்யா எல்லாத்தையும் சொல்ல ரோஹிணி அப்படியே முடிச்சு பார்க்குது. அதுக்கப்புறம் சரிம்மா நீங்கள் உடம்ப பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்ல முருகன் இருந்துட்டு ஐயா ஐயா நான் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லணும்? அப்படி என்னையா சொல்லணும் சொல்லியா அப்படிங்கிறாங்க. ஐயா என் பொண்டாட்டி எனக்கு உயிருங்க, என் பொண்டாட்டி இப்படி தட்டி தூக்கிட்டாங்க, இன்னும் ஆள் வச்சு இப்படி சொல்லிட்டாலேன்னு இன்னும் ஏதாவது பண்ணிடுவா, எனக்கு ஒரு போலீஸு பாதுகாப்பு வேணும். என்னது போலீஸ் பாதுகாப்பா? என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீதிபதி சொல்ல ஐயா எல்லா உயிருக்கும் ஒன்று தானு எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, எனக்கு என் பொண்டாட்டி உயிருங்க, அவள் பாவங்க, அவள் ரொம்ப நல்லவ, அவள் என்ன மாதிரி பண்ணிட்டானா போச்சு அப்படிங்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாத்தையும், அந்த அம்மா நான் வான் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்கய்யா எங்களுக்கு சரி இப்போ என்ன ஒரு ஆள் அனுப்பணும் அவ்வளோதானே, நான் அனுப்ப சொல்கிறேன், ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கய்யா. அப்புறம் இன்னொன்று சொல்கிறீங்கய்யா, என் பொண்டாட்டி சொன்னாலும் உண்மையாக தாங்க இருக்கும், எனக்கு வந்து ஓரளவு தான் தெரியும், முன்னாடி தெரியாதுங்க. ஆனால் அவள் சொன்னது வரைக்கும் என் ஃப்ரெண்டு இப்படி இருப்பான்னு நினைக்கவே இல்லை. அவள் நல்லா தான் இருந்தா, வாழ்க்கைக்காண்டி இப்படி பொய் சொல்கிறா, பாவமாகவும் இருக்கு பார்க்கையில், உண்மையை சொல்கிறதா பொய்யை சொல்கிறதான்னு தவிச்சுக்கிட்டே இருந்தா. நான் தான் உண்மையை சொல்லுன்னு சொன்னேன், அதனால தாங்க சொல்கிறதுக்கு வந்தா. ஆனால் இப்படி இந்த பிள்ளை பண்ணணும்னு நினைக்கவே இல்லைன்னு முத்து எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு நீதிபதி. ஒன்றும் பண்ண முடியாதுமா, ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன இவ்வளோ பெரிய வேலை பண்ணி வச்சுருக்க? உடனே ரோகிணி ஐயோ நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் எதுவுமே பண்ணலை, நான் எல்லாமே சொல்லிட்டேன், அவளுக்கெல்லாம் பொய் சொல்கிறாளுங்க, நான் ஆளெல்லாம் வைக்கல, அவளுக்கு யார் யாரை பிடிக்கலையோ யார் யார் எதிரியோ அவங்க பண்ணியிருக்கலாம். இல்லைன்னு ரோகிணி கத்துறாங்க. மனோஜ் இருந்துட்டு இல்லைங்க அந்த பொண்ணு சொன்னதான் உண்மை, என்கிட்ட இவன் உண்மை சொல்லவே இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கேட்டேன், அப்படியே டக்குன்னு என்னை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியா தெரியுது அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடித்தா. இவரான எனக்கு நல்லா தெரியும் இவளுக்கு புள்ள இருக்குது, கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சால் நான் கட்டிக்கவே மாட்டேன், ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்ன கையோட பார்த்தீங்களா அவங்க அம்மாவுக்கு பிடிக்கலன்னு இப்பயே சொல்கிறாரு. அப்போ அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு அன்னைக்கு மறைச்சிருப்பார்ல, என்கிட்ட வேணான்னு சொல்லியிருப்பார்ல, அம்மா கிட்ட சொல்ல வேணான்னு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு இவரான இங்கே பாருங்க இவன் மடக்க பார்க்குறா, நான் சொல்ல வந்தது என்ன, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, எங்கள் அம்மா பேச்சை கேட்பேன் தான், அப்போ அவளே சொல்கிறாளே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு, அப்படி இருக்கல இவள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நான் எப்படி ஒரு நாள் இவளை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். இவளை என்ன எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், பழகுன ஒரு 20 நாளில் கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன்னா எங்கள் அம்மாக்கிட்ட இவள் பணக்காரி நல்ல வசதியானவன்னு சொன்னா, எங்கள் அம்மா காசு பண்ணதுக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, மற்றபடி இவ என்கிட்ட எந்த உண்மையுமே சொல்லலை யுவரானர், இது சத்தியம் யுவரானர் அப்படிங்கிறாங்க. இவர் நீதிபதி அப்பா பாசே குழம்பிட்டாருங்கிற மாதிரி குழம்புறாங்க. என்னம்மா அந்த பொய் எல்லாமே பொய்யுங்கிற, ஒன்றும் பண்ண முடியல, உன் பக்கத்து ஏதாவது சாட்சி இருக்கா அப்படிங்கிறாங்க. என் பக்கம் நான் மட்டும்தாங்க சாட்சி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இவங்களாவது இவங்க தரப்பில் 1000 பேர் சாட்சியை கொண்டாடுறாங்க, உனக்குன்னு சாட்சி ஒரு ஆளாவது இந்த மாதிரி மனோஜிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீ சொன்னீன்னா உனக்கு இந்த கேஸ்லேருந்து விடுதலை பண்ணி தாரோம் அப்படிங்கிறாங்க. அதாவது உனக்கும் உன் புருஷனுக்கும் இந்த கேஸை வந்து ரத்து பண்ணிட்டு சேர்ந்து வாழ்றதுக்கு வழிவகுப்போம் அப்படிங்கிறாங்க. சரிங்க யுவரானர், அதுக்கு நான் யாராவது எனக்கு தெரிஞ்சவங்கள நான் கண்டிப்பாக நான் கொண்டாந்து தர்றேன், நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேங்கிற ஆதாரத்தை நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ப்ரூவ் பண்ண பார்க்கலாம் அப்படிங்கிற நீதிபதி. என்ன ஃப்ரெண்ட் இப்படியும் போகலாம், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.